நிலையத்தின் நிறுவனரும் மருத்துவருமான பெருமதிப்புக்குரிய டாக்டர் பிரகாஷ் அவர்களே, அவருடைய அருமை துணைவியார் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ஆல் இந்தியா தெலுங்கு ஃபெடரேஷன் அமைப்பின் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா CMK ரெட்டி அவர்களே, அமெரிக்க கண் மருத்துவ மையத்தை சார்ந்த மருத்துவர்களே, செவிலியர்களே, வருகை தந்துள்ள தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் பிரகாஷ் அவர்கள் எனக்கு அறிமுகமானது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தம்பி ஒருவர், கடலூர் நகரத்தை சார்ந்தவர், என்னோடு 30 ஆண்டுகள் பயணிக்கக்கூடியவர். ஒரு நாள் என்னை சென்னையிலே வந்தவர் சந்தித்த போது எனக்கு பெரும் அதிர்ச்சி. அவருக்கு 2 கண்களும் பார்வை இழந்துவிட்டது. நன்றாக இருந்த அவருக்கு திருமண 2 கண்களிலுமே பார்வை இல்லை என்பதை அறிந்து நான் அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை, மிகவும் உறைந்து போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன ஆனது, என்ன செய்தாய் என்றெல்லாம் அவரிடத்திலே நான் விசாரித்தேன். ஏதோ ஒரு எண்ணெயை தடவினேன், இரவு படுத்தேன், காலையில் எழுந்ததில் இருந்து எனக்கு பார்வை இல்லை. அதன் பிறகு நான் பல மருத்துவமனைகளுக்கு சென்றேன், பல மருத்துவர்களை சந்தித்தேன். எல்லோரும் கைபிடித்து விட்டார்கள் என்று சொன்னபோது, நீ எஞ்சிய காலம் இப்படித்தான் வாழ வேண்டுமா என்று என்னுடைய கவலை அதிகரித்து விட்டது. நல்ல ஆரோக்கியமான திடமான உடல் வலிமை கொண்ட அந்த இளைஞர் 2 கண்களையும் இழந்து நிற்கிறார் என்கிற போது எனக்கு அதை எண்ணி மிகவும் வருந்தினேன். அப்போது என் அருகே நின்று கொண்டிருந்த ஒட்டகப்பாளையத்தை சார்ந்த தம்பி குமார் என்பவர், அண்ணன், நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சென்னையிலும் மதுரையிலும் பிரபலமான மருத்துவமனைகளுக்கு எல்லாம் போய்விட்டு வந்து விட்டார், அவர்கள் இதற்கு மேலே எதுவும் செய்ய முடியாது என்று கைவிட்டு விட்டார்கள். உனக்கு தெரிந்த மருத்துவர் யாரப்பா படி என்று சில பிரபலமான மருத்துவமனைகளை சொல்லி அந்த மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடியவரா என்றெல்லாம் நான் கேட்டேன். இல்லை, நம்முடைய வீட்டுக்கு அருகில்தான் இருக்கிறார், அமெரிக்கன் கண் மருத்துவ மையம் என்று வைத்து நடத்துகிறார் என்று அவர் சொன்னதும், நம்பிக்கை இல்லை என்றாலும் அழைத்து போய் பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். பிறகு நான் வழக்கம் போல சுற்றுப்பயணம் போய்விட்டேன். அந்த தம்பி இங்கே வந்தார், மருத்துவம் எடுத்துக்கொண்டார். சில வாரங்களுக்கு பிறகு அல்லது சில மாதங்களுக்கு பிறகு அவர் என்னை பார்க்க வந்தபோது, அண்ணா, எனக்கு 2 கண்களும் மீண்டும் தெரிகின்றன என்று என்னை கட்டிப்பிடித்தார். இது என்ன மேஜிக் என்று எனக்கு புரியவே இல்லை. யார் உனக்கு சிகிச்சை அளித்தது என்று சொன்னதும், நீங்கள் தானே அனுப்பி வைத்தீர்கள் அமெரிக்கன் கண் மருத்துவமனைக்கு, அவர்தான் என்று சொன்னார். உள்ளபடியே என்னால் இன்றைக்கு நினைத்தாலும் நெய் சிரிப்பது. ஏனென்றால் 2 நன்றாக பார்வை தெரிந்த ஒருவன் திருமண இடையிலே பார்வையை இழந்து நிற்கிறார் என்றால் அவன் இன்னும் 40-50 ஆண்டுகள் வாழ வேண்டியவன். எப்படியெல்லாம் அவன்
இன்னல்களை சந்திக்க நேரும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் அவனை இழிவுபடுத்துவார்கள், மோசமாக நடத்துவார்கள் என்றெல்லாம் நான் எண்ணி வேதனைப்பட்டேன். இன்றைக்கும் அவன் நன்றாக இருக்கிறான். அந்த தம்பி, அவனுக்கு 2 கண்களிலும் மிகச் சிறப்பாக பார்வை வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் மருத்துவரை நான் பார்க்க வேண்டும் என்று தேடி வந்து இங்கே நம்முடைய மருத்துவரை சந்தித்தேன். என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தேன், மனம் திறந்து பாராட்டினேன். அதிலிருந்து இதுவரையில் அவரோடு நல்லிணக்கமான ஒரு நட்புறவை பேணி வருகிறேன். எனக்கும் என் கண்களை பார்க்கிற மருத்துவர் இன்றைக்கு நம்முடைய டாக்டர் பிரகாஷ் அவர்கள் தான். என்னுடைய அருமை தாயாருக்கும் அவ்வப்போது கண்களை பரிசோதித்து உரிய மருத்துவம் அளித்து வருகிறார். ஒரு யாராவது கண் தொடர்பாக வந்து இடத்திலே ஆலோசனை கேட்டால் நான் அனுப்பி வைப்பது டாக்டர் பிரகாஷ் அவர்கள் தான். அந்த அளவிற்கு இந்த துறையில் கை தேர்ந்தவராக இருக்கிறார் என்பதையும் தாண்டி ஒரு சமூக அக்கறை உள்ள மருத்துவராகவும் இது போன்ற சிகிச்சை முகாம்களை நடத்தி பொதுமக்களுக்கு நற்பணிகளை ஆற்றி வருகிறார் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். கண் சிகிச்சை பெறுவதற்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இதுவரையில் எந்த பெரிய பிரபலமான கார்ப்பரேட் மருத்துவமனைகளில் கூட அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஆனால் அமெரிக்கன் ஐ கேர் சென்டரில் அதை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்பதை இங்கே பெருமையாக சொன்னார். அதற்காகவே அவரை நாம் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அவர் பல விருதுகளை பெற்று சிறந்தோங்க வேண்டும். அவருடைய பணிகள் மென்மேலும் சிறக்க வேண்டும். இந்த அமெரிக்கன் ஐ கேர் சென்டர் இன்னும் பல கிளைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு என்னுடைய சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு அவர் அழைப்பு விடுத்ததற்காகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். எண்ணற்ற பல பணிச்சுமைகள் இன்றைக்கு இன்னும் ஓரிரு பள்ளி நிகழ்வுகளுக்கு நான் சென்றாக வேண்டும். காலையில் 9 மணிக்கு நான் வருகிறேன் என்று அவர்கள் உறுதியளித்தேன். ஆனால் அது தான் வர நேர்ந்தது. காலத்தாழ்வுக்கு வருந்துகிறேன். 2 நாட்களில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம். நாளை மறுநாள் 2 நாட்கள் கூட இல்லை, இன்னும் இடையிலே ஒரு நாள் தான். அந்த மாநாட்டு பணிகளும் ஏராளம் உள்ளன. இதற்கிடையிலே இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வந்த பிறகு நம்முடைய CMK ரெட்டி அவர்களும் இங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கூடுதல் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பு நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.